சாவரின் கோல்ட் பாண்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம். அந்த சாவரின் கோல்ட் பாண்டோட ரிடம்ஷன் டைம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்காக கவர்மெண்ட் எவ்வளவு அமௌண்ட் ஒரு கிராம் கோல்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா எந்த டென்யூரோடது முடிய போது, எவ்வளவு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, யாரெல்லாம் ரிடம்ஷன் பண்ண முடியும், யாரெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த சாவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம் அப்படிங்கறத கடந்த நவம்பர் 2025 தான் மத்திய அரசு கொண்டு வராங்க. இந்த ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, 24 கேரட் அதாவது 99.9% பியூரான தங்கத்துக்கு என்ன விலையோ அந்த விலையை நம்ம கொடுத்து ஒரு பாண்ட் ஃபார்மேட்ல வாங்கி வச்சுக்கணும். இதோட டென்யூர் அப்படின்னு பார்த்தோம்னா 8 வருஷம் கொடுத்துருக்காங்க. இந்த 8 வருஷம் கழிச்சு அன்னைக்கு தங்கத்தோட விலை என்னவோ அதை இந்த பாண்டை நம்ம கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டு அது தங்கத்துக்கான விலையை வாங்கிக்கலாம். இந்த ஸ்கீமோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு 2% வட்டியும், அதாவது வருஷத்துக்கு 2% வட்டியும் கவர்மெண்ட் தரப்புல இருந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்க பொதுவா தங்கத்தை நகையா வாங்கி வச்சாலோ இல்ல நீங்க டிஜிட்டல் கோல்டா இன்வெஸ்ட் பண்ணாலோ நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு இணையான தங்கம் தான் கிடைக்கும். ஆனா இந்த ஸ்கீம்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2% வட்டியும் கிடைக்குது அப்படின்னு வரும்போது இது ரொம்பவே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டா தெரிஞ்சது. நிறைய பேர் இதுல இன்வெஸ்ட் பண்ணவும் செஞ்சாங்க. இப்போ இந்த ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஸ்கீம் 8 வருஷத்துக்கான டென்யூர்ல தான் வந்தது. ஆனா இதுல கவர்மெண்ட் இன்னொரு அட்வான்டேஜும் கொடுத்தாங்க. அது என்னன்னா, 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒருவேளை உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா நீங்க தாராளமா இதை ரிடம்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது 5 வருஷம் இந்த பாண்டை நீங்க ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா தேவை இருக்கும் பட்சத்துல நீங்க இதை வித்துக்கலாம். இல்லைன்னா கம்ப்ளீட்டா 8 வருஷம் ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வித்துக்கலாம். இப்போ இதை விற்பனை செய்யும் போது கோல்ட் ரேட் என்ன அப்படிங்கிறத எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதோட ரிடம்ஷன் டேட் என்னைக்கு வருது அப்படின்னு கவனிப்பாங்க. ஸோ அந்த ரிடம்ஷன் டேட்டுக்கு முன்னாடி ஒரு 3 நாட்கள்ல தங்கத்தினுடைய விலை எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை ஆவரேஜ் அவுட் பண்ணுவாங்க. ஆவரேஜ் அவுட் பண்ணி என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர்ஸ்ல தான் தங்கத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஏப்ரல் 28 சாவரின் கோல்ட் பாண்ட் சீரீஸோட ஒரு பகுதி முடியுது. அதாவது 2020 இஷ்யூ பண்ண சாவரின் கோல்ட் பாண்ட் சீரீஸ் இந்த ஏப்ரல் 28 அந்த 5 வருஷம் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணுது. அப்படி இருக்கும் பட்சத்துல யாராவது தேவைன்னா அதை அவங்க ரிடம்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ ஏப்ரல் 28 ரிடம்ஷன் ஆனா கடைசியா நடந்த 24, 25, 26 இந்த 3 நாட்களையும் அவங்க கால்குலேட் பண்றாங்க. 3 நாட்களோட க்ளோசிங் பிரைஸை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஆவரேஜ் அவுட் பண்ணி 9600 ரூபாய் ஒரு கிராம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2020 சீரீஸ்ல இந்த எஸ்ஜிபில இன்வெஸ்ட் பண்ண யாராவது இப்போ 5 வருஷம் முடிஞ்சிடுச்சு நான் இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு விரும்புனாங்கன்னா 1 கிராமுக்கு 9600 ரூபாய் அப்படிங்கிற விலையில அவங்க அதை ரிடம்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சொன்னது ஏப்ரல் 28, 2020 இஷ்யூ பண்ண சாவரின் கோல்ட் பாண்டுக்கானது. 2017, 18, 2018, 19 இந்த டேர்ம்ல இஷ்யூ பண்ண சாவரின் கோல்ட் பாண்டோட டென்யூரும் 8 வருஷம் அப்படிங்கிற கணக்கை முடிக்க போகுது. இந்த 2 டென்யூர்ல இஷ்யூ பண்ண அந்த சாவரின் கோல்ட் பாண்டும் ஏர்லி ரிடம்ஷனுக்கு ரெடியா இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ண யாராவது இப்ப அதை ரெடம்ஷன் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கும் இந்த 9600 ரூபாய் அப்படிங்கிற அமௌண்ட் தான் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கம் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சாவரின் கோல்ட் பாண்ட்ல உங்களுக்கு கிடைக்கிற வருஷத்துக்கான 2% வட்டி அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா டாக்ஸ் பிடிக்கிறாங்க. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படிங்கிற அந்த கிளாசிபிகேஷன் கீழே இதுக்கு நீங்க இன்கம் டாக்ஸ் கட்டி தான் ஆகணும், நீங்க அந்த டாக்ஸ் ஸ்லாபுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா. அதே மாதிரி கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க ஃபுல் டென்யூர் கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட லாபத்திற்கு மட்டும் அந்த கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறதுக்கு எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த டாக்ஸ் லாபும் நீங்க மீட் அவுட் பண்றீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. புதுசா சாவரின் கோல்ட் பாண்ட் இனிமேல் இஷ்யூ பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்க சூழ்நிலையில நீங்க ஏற்கனவே முதலீடு செஞ்சிருந்த ஒரு முதலீட்டாளராக இருந்தீங்க அப்படின்னா எந்த வருஷத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு இப்போ அந்த ப்ரீமெச்சூர் டைம் வந்துருச்சு, உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்கு அப்படின்னா இந்த டேட்டாஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை ரிடம்ஷன் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.